विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. பிரம்மம் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்துக்கு பிறகு நிறைய காரியங்கள் உண்டாயிருக்கு. என்னது? அகங்காரம் உண்டாச்சு, மனசு உண்டாச்சு, பிராணன் உண்டாச்சு. இவைகள் இந்த அஜ்ஞானத்துல தான் பிரதிபிம்பிச்சிருக்கார். அவருக்கு ஈஸ்வரன் பேர். மாயங்கிற பேரோட இருக்கிற அஜ்ஞானத்துல பிரதிபிம்பிச்சது. அஜ்ஞானம், மாயா இவைகள்லாம் ஒரே பேர், ஒரு பொருளுக்கே வேறு பேர். இந்த மாயையில பிரதிபலனம் ஆன பிறகு அவருக்கு ஈஸ்வரன் பேர். இந்த மாயையினுடைய காரியமான அகங்காரம் அந்த அகங்காரத்துல பிரதிபிம்பிச்சவருக்கு ஜீவன் பேர். இப்ப இந்த ஜீவனோ அல்லது ஈஸ்வரனோ இவெல்லாம் இங்க இருக்கா? மாயை மாயைக்கு பின்னால அகங்காரம் அகங்காரத்துல பிரதிபிம்பிச்ச பிறகு ஜீவன் இருக்கான். அந்த மாயையில பிரதிபலனம் ஆன பிறகு அவருக்கு ஈஸ்வரன் பேரு. இந்த மாயாவில் அஜ்ஞானம்ங்கிறது ஈஸ்வரனையோ ஜீவனையோ ஆசிரித்து இருக்க முடியுமா? ஏன்னா தனக்கு பின்னால வந்ததான பொருளை தான் எப்படி ஆசிரித்து இருக்க முடியும்? நீங்க நிக்கிறதுக்கோ உட்கார்றதுக்கோ ஒரு இடம் இருந்த பிறகு சில செயல்களை நீங்க பண்ணலாம். ஒரு குயவனானவன் குடத்தை பண்ணுகிறான் என்று சொன்னா அந்த குடத்தை பண்றதுக்கு முன்னால அவன் ஒரு இடத்துல இருக்கணும். அவன் நன்றா இருந்து நன்னா உட்கார்ந்து மண்ணை கொண்டு வந்து சக்கரத்தை கொண்டு வந்து இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அல்லவா அதை பண்ண முடியும். ஆகையால் இவன் உட்கார்றதுக்கே இடம் இல்லைன்னா எப்படி பண்ண முடியும்? அதே மாதிரி அஜ்ஞானமானது தான் இருக்கிறதுக்காக ஒரு ஆசிரியம் வந்த பிறகு அந்த அஜ்ஞானம் அகங்காரத்தையோ ஈஸ்வரனையோ இவெல்லாம் பின்னால உண்டாகலாம். அதனால பின்னால வந்ததான அகங்காரமோ ஈஸ்வரனோ ஜீவனோ ஈஸ்வரனோ அந்த அகங்காரத்துக்கு அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமாக இருக்க முடியாது. ஸோ ஜீவன் ஈஸ்வரன் எனக்கூடியதான வித்தியாசங்கள் எல்லாமே எப்ப வந்தது? மாயைக்கு பின்னால ஸ்டேஜ். இவைகள் அந்த மாயைக்கு ஆசிரியமாக இருக்க முடியாது. இது விவரணாச்சாரியருடைய ஒரு நன்னா இருக்குன்னு சொல்ற. ஆனா பாமதிக்காரர் என்ன சொல்றார் கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். அவர் சொன்னார் இந்த யுக்தி இருக்கட்டும். ஏன்னா மாய முதலா ஈஸ்வரனா ஜீவனா இவைகள்லாம் அட் அ டைம் உண்டானா போல தெரியுது. கண்ணாடி உண்டாறப்பவே பிரதிபிம்பம் உண்டாகும். கண்ணாடி உண்டாய் அதுக்கப்புறமா பிரதிபிம்பம் உண்டா இருக்க இல்லையே. கண்ணாடி எக்கணம் உண்டாகிறதோ அதே கணத்திலேயே தானே பிரதிபிம்பமும் உண்டாகிறது. அதனால ஜீவன் ஈஸ்வரன் மாய எல்லாருமே அனாதி. ஆதி தெரியல உங்களுக்கு. அதனால பின்னால இருக்கு என்று சொல்றதுங்கிறது அவ்வளவு சரியாக படல. அதனால அந்த யுக்தி அவ்வளவு யுக்தி நன்னாத்தான் இருக்கு. ஆனா அந்த யுக்தி யோஜனை பண்ணா இவையெல்லாம் அனாதியான பதார்த்தங்கள். இந்த அனாதியான பதார்த்தங்கள்ல முன்னால பின்னால இன்னொன்னு சொல்ல முடியல. ஆனா யோஜனை பண்ணி பார்த்தா மாயைக்கு பின்னாலதான் ஜீவன் ஈஸ்வரன் எல்லாம் ஜீவேஸ்வர விபாகங்கள்லாம் மாயினால உண்டாச்சு. அதனால மாயை எந்த கணம் உண்டா இருக்கோ அந்த கணம்னு சொல்லணும். அதெல்லாம் நன்னா இருக்கு. ஆனா அனாதியான பதார்த்தங்கள்ல இத கச்சிதமாக சொல்ல முடியல. ஆனா வேற விதமா யோஜனை பண்ணி பார்ப்போம். இன்னொரு விதமா யோஜனை பண்ணி பார்த்தா என்ன தெரியுது? நமக்கு அனுபவம் என்ன இருக்கு பார்ப்போம். லீவ் ஆல் அதர் திங்ஸ். நம்மளுடைய டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம். என்ன சொல்றான்? அகமஜ்ஞான்னு யாரு சொல்றான்? ஜீவன் தான் சொல்றான். எனக்கு தெரியலேங்கிற ஒரு எண்ணம் யார் இடத்துல இருக்க? ஜீவன் இடத்துல இருக்கு. ஸோ அந்த ஜீவன் இடத்துல அகமஜ்ஞாங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அஜ்ஞானம் எங்க இருக்குன்னு சொல்லணும்? ஜீவன் இடத்துல தான் இருக்குன்னு சொல்லணும்.
சுத்த பிரம்மத்துக்கு அகமஜான்னு என்னைக்காவது ஐடியா வந்ததா? வந்தா போல ஏதாவது ஸ்ருதி சொல்லியிருக்கா? இல்லையோன்னா அப்ப யார்கிட்ட இருக்கணும்? ஜீவனிடத்துல தான் இருக்கணும். ஜீவனிடத்துல அஜ்ஞானம் இருக்குமையானால் அது பிரம்மத்தை மறைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இந்த மதத்துல வரும். வரலாம் சார். என்ன, ஒரு சின்ன காயின் கண்ணுக்கு முன்னால் வைக்கிறேன், அது என்ன வெகு தூரத்துல இருக்கிற பெரிய சூரியனை மறைக்கிறது. காயம் நம்ம கண்ணுகிட்ட தான் இருக்கு, ஆனா அது பெரிய மலையை மறைக்கிறது. என்ன சார், இவ்வளவு சின்ன காயம் அவ்வளவு பெரிய மலையை எப்படி மறைக்கலாம்? அது எங்கேயோ இருக்கிற ஒரு பதார்த்தம் வேற எங்கேயோ இருக்கிற பொருளை எப்படி மறைக்கும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நம்ம கையில இருக்கக்கூடியதான பதார்த்தம் வெகு தூரத்துல இருக்கிற பெரிய பொருளை மறைக்கிறதுங்கிறது கண்டிருக்கும். அதே மாதிரிதான் ஜீவனிடத்துல இருக்கிற எந்த அஜ்ஞானமும் பிரம்மத்தை மறைக்கலாம். பிரம்மத்துல அஜ்ஞானம் பிரம்மத்துல இருக்கணும், அப்பதான் பிரம்மத்தை மறைக்கும்ங்கிற நிர்பந்தமும் இல்லை. அது சின்னதா இருந்தாலும் பிரம்மத்தை மறைக்கலாம், அதனால ஒரு தோஷமும் இல்லை. அதனால இதுவே ரைட் அப்படின்னு பாமதிக்காரர் அபிப்பிராயப்படுறார். இப்ப நம்ம என்ன சொன்னோம், இந்த அஜ்ஞானம்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அஜ்ஞானமானது சுத்த பிரம்மத்தினத்துல இருக்கு அப்படின்னு ஒருவர் சொல்றார், அஜ்ஞானமானது ஜீவனிடத்துல இருக்குன்னு ஒருவர் சொல்றார். ரெண்டு பேர் சொன்னதுக்கு யுக்தி தான். நான் இன்னும் பிரமாணம் ஸ்ருதி சொல்லவே இல்லை. என்ன செட் பை செட்டா வருது. இந்த இதுல முதல்ல யுக்தியில ஆரம்பிச்சு, அதுல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னா அவர் நியாயாமிரதக்காரர் எந்தெந்த விஷயத்துல ஆட்சேபத்தை கலப்பினாரோ அதற்கு அதே ஆர்டர்ல பதில் சொல்லிட்டு இருக்கோம். அதனால ஸ்ருதியை சொல்லலையே சார் சொல்லப்படாது, ஸ்ருதியை பத்தி மேல சொல்லவும் போறோம். அதனால இப்ப ரெண்டு விதமான ஆச்சாரியால் ரெண்டு விதமாக யுக்தியை வச்சு சொல்லியிருக்கா. அதுக்கு ஆட்சேபணம் இது பிறகு இந்த ரெண்டும் பொருந்தாதுன்னு சொல்றான் அவன். அதுக்கு எப்படி சரியா வந்திருக்கு, ஏன் இப்படி சொல்லியிருக்கா அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லணும். இது முதல்ல ஆரம்பிக்கும். ஸோ அஜ்ஞானத்துக்கு பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், அர்த்தாபத்தி பிரமாணம் இவைகள்லாம் சொன்னோம். அஜ்ஞான விஷயம் ஏதுன்னு தீர்மானம் பண்ணினோம். இப்ப இந்த அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம் என்ன, இதுக்கு பேசிஸ் என்ன, எங்க இருக்கு ஆசிரியம்னு சொன்னா அதை எதை பிடிச்சுண்டு இருக்கு, இதுக்கு பிடிப்பு எது அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பார்ப்போம். அவித்யாயாக ஆசிரியஸ்து சுத்தம் பிரம்மைவா. அவித்யாயாக அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமானது இருப்பிடமானது சுத்த பிரம்மந்தான். ததுப்தம் சுத்த பிரம்மந்தான்னு சொல்ற எப்படி சொல்லியிருக்கு, எப்படி தெரியறது? நீங்க நம்ம இஷ்டமா சொல்லிட்டு கூடாது. எப்பவுமே எதை சொன்னாலும் பூர்வாச்சாரியால் என்ன சொன்னார், ஸ்ருதியில என்ன சொல்லியிருக்கு, அதே போல ஸ்மிருதியில என்ன சொல்லியிருக்கு, இப்படி எல்லாம் நம்ம சொல்லணும். இப்படி நான் நினைக்கிறேன்னு சொல்றதா இதுதான்னு சொல்லப்படாது. எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கணும். இத சங்கேபச்சாரியரக்காச்சாரியர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறார். ஆசிரியத்துவ விஷயத்துவ பாகினி நிர்விபாக சிதிரேவ கேவலா பூர்வசித்த தமசோஹி பஸ்திமஹா நாஸ்ரயோ பவதி நாபி கோச்சரஹா. ஆசிரியத்துவ விஷயத்துவ பாகினி, அதுக்கு இருப்பிடமாக இருக்கிறதும் அந்த மறைக்கப்படக்கூடியதான பொருளாகவும், அஜ்ஞானத்துக்கு இருப்பிடமும் அஜ்ஞானத்தினால் மறைக்கப்படும் பொருளும் எது? நிர்விபாக சிதிரேவ கேவலா, நிர்விபாகமான சைத்தன்யம். இந்த நிர்விபாகமான சைத்தன்யம் என்ன அர்த்தம்? ஜீவன் என்றும் ஈஸ்வரன் என்றும் பிரிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு முன்னால, இது இந்த பிரிவெல்லாம் ஏற்படுவதற்கு முன்னால எந்த ஒரு சுத்த சைத்தன்யம் இருக்கோ அதுதான் அதை ஆசிரிக்கிறது. நிர்விபாக சிதிரேவ கேவலா. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா போறாங்க சார். ஏன் அப்படி? ஏன்னா பூர்வசித்த தமசோஹி, இந்த ஈஸ்வரன் ஜீவன் அஜ்ஞானம் இந்த மூணுக்குள்ள அஜ்ஞானம் முன்னால வந்திருக்கு. அதற்கு பிறகுதான் ஜீவன் ஈஸ்வரன் எனக்கூடியதான விபாகங்கள் ஏற்பட்டது. ஏன்னா அஜ்ஞானத்துல பிரதிபலனமானால் ஈஸ்வரன் பேர், அஜ்ஞானத்தினால உண்டான மனசுல பிரதிபலிச்சா ஜீவன் பேர். ஸோ இண்டிவிஜுவல் சோல் யாரு? அந்த கரண அவச்சின்ன சைத்தன்யம்.
இந்த அந்த கரணம் எங்க வந்திருக்கு? அவித்யிலிருந்து உண்டாரு. ஏன்னா அதுக்கு உபாதான காரணம் என்ன? அவித்யை. இப்ப பாருங்க, அவித்யிலிருந்து பிறந்தது அந்த கரணம், பிறந்த பிறகு அதுல ரிஃப்ளெக்ஷன் ஆன அதுக்கு ஜீவன். ஸோ இந்த அஜ்ஞானமானது தன்னால உண்டாக்கப்பட்டதான மனசை ஆசிரிச்சுட்டு இருக்குமா? இருக்க. ஏன்னா அதுக்கு முன்னால் அது என்னன்னு சொல்லணும். எக்காரணத்துல எந்த காலத்திலையும் அஜ்ஞானம் எங்க இருந்ததுன்னு சொன்ன மனசு பிறந்த பிறகு மனசை பிடிச்சுட்டு இருந்தார். அதுக்கு முன்னால சொல்ல முடியல. அதே விதமா அஜ்ஞானத்துல பிரதிபலிச்ச பிறகுதான் அவருக்கு ஈஸ்வரன்னு பேர். இது சுத்த தத்துவ பிரதானமான அஜ்ஞானத்துல பிரதிபலிச்ச பிறகு அவருக்கு ஈஸ்வரன்னு பேர். அந்த ஈஸ்வரனை ஆசிரியிச்சுட்டு இருக்க முடியுமோ? பிரதிபலனத்துக்கு முன்னால என்ன ஆச்சுன்னு கேட்பேன். அது முன்னால என்ன ஆசிரியம்னு கேட்பேன். சொல்ல முடியாது. அதனாலதான் பூர்வ சித்த தமசோஹி. இங்க தமஹான்னு சொன்னா இருட்டுன்னு அர்த்தம் இல்ல, அஜ்ஞானம்னு இருக்கு. தமசோஹி ந ஆசிரயா பவதி. அது ஆசிரியமாக இருக்க முடியாது. எது ஜீவனோ ஈஸ்வரனோ நாபி கோச்சரா, அல்லது அவைகள் அது அஜ்ஞானத்தினால மறைக்கப்படக்கூடியதாகவும் இருக்க முடியாது. அது முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சமாதானம் சொல்லியாச்சு, அதுக்கு பிரமாணம் காட்டியாச்சு. அப்புறம் சரி இருக்கட்டும், அஜ்ஞானமானது பிரம்மத்தை மறைக்கிறது அப்படிங்கிற பிரம்மத்தை ஆசிரியிச்சிருக்குன்னு சொல்றேன். அந்த பிரம்மத்தை மறைச்ச பிறகு ரெண்டு பொருள்கள் உண்டா இருக்கு. என்னது? ஜீவன்னு ஒண்ணு, ஈஸ்வரன்னு ஒண்ணு. நன்னதான் இருக்கு. ஆனா ஜீவனும் பிரதிபிம்பங்கிறள், ஈஸ்வரனும் பிரதிபிம்பங்கிறள், ரெண்டு தான். ரெண்டு பிரதிபிம்பம் இருந்த போதிலும் சம்சாரமானது ஜீவனுக்கு தான் இருக்கு சார், ஈஸ்வரனுக்கு இல்லை. சம்சாரம்னு என்ன? சுகதுக்காதிகள். ஜீவனுக்கு மட்டும் சுகதுக்கம் வருவானே, ஈஸ்வரனுக்கு சுகதுக்கம் இல்லைங்கிறல. மாயே அல்லது அஜ்ஞானம் அதுல அப்படியே பிரதிபலிச்சா ஈஸ்வரன் பேர். அதுல இருந்து உண்டானதான ஒரு அந்த கரணத்துல பிரதிபலிச்சா ஜீவன் பேர். இப்ப ஜீவனுக்கு கொஞ்சமா துக்கம் இருக்கு. அதே ஆர்குமெண்ட்டை வச்சு பார்த்தா ஈஸ்வரனுக்கு எவ்வளவு சார் இருக்கணும்? நிறைய துக்கம் இருக்கணும். நமக்கு ஒரு 1000 ரூபாய் இல்லை, 100 ரூபாய் இல்லைன்னா ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்க, காசு இல்லையேங்கிறான். ரொம்ப பணக்காரனுக்கு அவன் எவ்வளவு இல்லைங்கிறான்? ஒரு 10 கோடி வேணும் சாருங்கிறான். என்னடா நாளைக்கு பதில் சொல்லணுங்கிறான். உமக்கு 1000 ரூபாய் இல்லைன்னா கஷ்டம், அவனுக்கு 10 கோடி இல்லையேன்னு கஷ்டம். ஏன்? அவனுடைய விவகாரம் அப்படி இருக்கு. துக்கமானது உங்களுக்கு சின்ன துக்கம், அவளுக்கு பெரிய துக்கம். துக்கம் ரெண்டு பேருக்கும் காமன். இப்படிதானே லோகத்துல பாக்குறான். பணக்காரனுக்கும் துன்பம் இருக்கு, ஏழைக்கும் துன்பம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி துன்பம் இருந்துட்டு இருக்கு. அப்ப ஈஸ்வரனும் ஜீவனும் இரண்டு பெயர்களும் பிரதிபிம்பம் தான் என்று சொல்வேளையானால் இது இந்த ஒரு பட்சம் இருக்க வேதாந்தங்கள் சொல்லும் பொழுது, மாயா பிரதிபிம்பிதமான சைத்தன்யம் ஈஸ்வரன், சின்னதான அந்தக்கரண பிரதிபிம்ப சைத்தன்யம் காரியோபாதிரயம் ஜீவ காரணோபாதிரீஸ்வரா அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகள்ல இருக்கு. இப்படி இருக்குமே ஆனால் ஜீவனுக்கு மட்டும் சம்சாரம், பிரம்மத்துக்கு சம்சாரம் இல்லைன்னு சொல்றேட, ஈஸ்வரனுக்கு சம்சாரம் இல்லைன்னு சொல்றேட, அது என்னமா பொருந்தும் அப்படின்னு அடுத்ததாக கேள்வி. ஈஸ்வரன் தான் மறைக்கப்பட்டிருக்கு, ஜீவன் மறைக்கப்பட்டிருக்கான், ஈஸ்வரன் சுதந்திரமா இருக்கான்னு சொல்றதா இருந்தா ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சுத்த பிரம்மத்தை ஆசிரியிச்சுட்டு இருக்கு அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஜீவன் எப்படியோ ஈஸ்வரன் அப்படித்தான். ஈஸ்வரனும் பிரதிபிம்பம் தான், ஜீவனும் பிரதிபிம்பம் தான். அஜ்ஞானமானது வேற எங்கேயோ இருந்துட்டு வேலை செய்கிறது. அப்படி இருக்குமே ஏனால் இரண்டு பேர்களுக்கும் துக்கம் வரணுமே. ஜீவனுக்குத்தானே துக்கம் வருது, ஈஸ்வரனுக்கு துக்கம் இருக்கா போல தெரியலையே. இதுவரை ராமகிருஷ்ணாதி அவதாரத்துல இருக்கா போல சொல்றாளே தவிர வசுதா ஈஸ்வரன் என்னைக்காவது அழுது இருக்காரோ, ஈஸ்வரன் எது கவலைப்பட்டிருக்காரோ? ஒண்ணுமே கிடையாது. ஈஸ்வரன் நித்திய திருப்தா நிரீஸ்வரா அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்க இது எப்படி பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார், தர்ப்பணஸ்ய முகமாத்திர சம்பந்தேபி பிரதிபிம்பே மாலின்யவது பிரதிபிம்பே ஜீவே சம்சாரா ந பிம்பே பிரம்மணி. பாருங்க, பிம்பம் இருக்கு, பிரதிபிம்பம் இருக்கு. கண்ணாடிக்கு முன்னால நம்ம நிக்கிறோம், நம்மளுடைய முகத்துக்கு என்ன பேரு? பிம்பம்னு பேரு.
கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்துக்கு என்ன பேரு? பிரதிபிம்பம்னு பேரு. இது நமக்கு தெரிஞ்சது. கண்ணாடியோட எது சார் சம்பந்தப்பட்டிருக்க? பிம்பம் தான் சம்பந்தப்பட்டிருக்கு. பிம்பம் தான் கண்ணாடிக்கு முன்னால் நிக்கிறது. கண்ணாடிக்கு முன்னால பிம்பம் இருந்த போதிலும் அந்த அழுக்கெல்லாம் எங்க தெரிகிறது? பிம்பத்துல அழுக்கு இருக்கா, பிரதிபிம்பத்துல அழுக்கு இருக்கா? கண்ணாடி அழுக்கா இருக்கு, கண்ணாடிக்கு முன்னால் நீங்க நிக்கிறேன். அதே போல கண்ணாடியில கீறல் இருக்கு. இந்த கீறல் பிம்பத்துல வருதா, பிரதிபிம்பத்துல வருதா? பிரதிபிம்பத்தில் தான் வருது. அதனால கண்ணாடிக்கோட சம்பந்தப்பட்ட பிம்பம் இருந்த போதிலும் கண்ணாடியில இருக்கக்கூடியதான பிரதிபிம்பத்தில் தான் எல்லா விதமான மாலின்யங்கள், கீறல்கள், அழுக்குகள் இவையெல்லாம். பிம்பத்துல ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் பிரம்மத்தை ஆசிரித்த போதிலும் பிரம்மத்துக்கு ஒரு விதமான ப்ராப்ளமும் இல்லை. ப்ராப்ளம் யாருக்கு சார்? பிரதிபிம்பிச்சதான ஜீவனுக்கு தான். இந்த பிரதிபிம்பமா இருக்கக்கூடியதான ஜீவன் இடத்துலதான் சம்சாரத்துல ஏற்படக்கூடியதான சுகங்கள், துன்பங்கள் இவையில. பிரம்மம் அது நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம். அஜ்ஞானம் அதுலயே இருக்கே சார். அஜ்ஞானம் அங்கே இருந்த போதிலும் அந்த பிரம்மத்துக்கு ஒரு விதமான விளைவும் இல்லை. அஜ்ஞானமானது பிரம்மத்துக்கிட்ட வாழைய ஆட்டாது. என்ன பண்றதுன்னு பிரதிபிம்பத்துக்குள்ளதான் எல்லா விதமான துன்பத்தையும் தோற்றுறது. அதனால இந்த ஜீவனா இருக்கிறவனிடத்துல தான் எல்லா விதமான துன்பங்கள்லாம், பிரம்மத்துக்கு இல்லை. அவருக்கு ஒரு திருட்டாந்த ஞாபகம் வச்சுக்கணும். இது வரைக்கும் எப்படி யுக்தியோட தான் பேசிட்டு இருக்கேன், எதுக்கும் ஸ்ருதி நான் சொல்லல. அவங்க தர்ப்பணத்திய முகமாத்திர இல்ல. இப்ப ஈஸ்வரனை கொண்டு வரல, இதுல கொண்டு வர. இப்ப சுத்த பிரம்மத்தை ஆசிரிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்ப சுத்த பிரம்மத்துக்கே சம்சாரம் வந்திருக்குமான ஒரு கேள்வி வச்சுக்கணும். சுத்த பிரம்மத்துக்கு இல்ல, ஜீவனுக்கு அப்படின்னு. தர்ப்பணத்திய முகமாத்திர சம்பந்தேபி பிரதிமுகே மாலின்யவது. பிரதிபிம்பத்துல மாலின்யம் எப்படி வருதோ அதே போல பிரதிபிம்பே ஜீவே சம்சாரா ந பிம்பே பிரம்மணி. பிம்பத்துல இல்லை. ஏன்னர் உபாதே பிரதிபிம்ப பட்சபாதித்வாத். இது ஒரு ஜெனரல் ரூல். எப்பவுமே உபாதியானது பிரதிபிம்பத்துல தான் தன் வேலையை காட்டும், பிம்பத்துக்கிட்ட ஒன்றும் போகாது என்றார். ஏன்னா சூரியனுடைய பிரதிபிம்பம் ஜலத்துல விழாது. ஜலம் அசைஞ்சால் பிரதிபிம்பம் தான் அசையும், மேல இருக்கிற சூரியன் அசைய மாட்டார். ஜலம் அழுக்கா இருந்ததுன்னா சூரியன் பிரதிபிம்பத்தில் தான் அழுக்கு தோணுமே தவிர பிம்பத்துல ஒன்றும் தோணாது. எப்பொழுதுமே பிம்பத்தினுடைய இது உபாதியினுடைய சுவாவம் என்ன? தன்னுடைய விளைவுகளை எல்லாவற்றையும் பிரதிபிம்பத்துல தான் காட்டுமே தவிர பிம்பத்தை ஒன்றும் பண்ணாது. தர்ப்பணத்திய முகமாத்திர சம்பந்தேபி பிரதிமுகே மாலின்யவது பிரதிபிம்பே ஜீவே சம்சாரா ந பிம்பே பிரம்மணி உபாதேகே பிரதிபிம்ப பட்சபாதித்வா. சரி, இது வரைக்கும் ஒரு செட். அதுக்கப்புறம் சொல்றார், நான் கதம் சைத்தன்யம் அஜ்ஞானாசிரிய. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு தீர்மானமா நிச்சயம் பண்ணிட்டேடா. சொல்றது யுக்திக்கு பொருந்த வேண்டாமா? போய் சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். குளிர் எங்க சார் இருக்கும்? உங்களுக்கும் எனக்கும் குளிர் வரும். அக்னி பகவானுக்கு குளிர் வருமா? அக்னி எங்கேயாவது குளிரா இருக்கு நடுங்கிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியுமா? ஏன் சுவாமி, அவர் கிட்ட வந்தாலே குளிர் வராது, ஓடி போயிடும். அப்படிப்பட்டதான் அக்னி பகவானுக்கு குளிர் ஜுரம் வந்ததுன்னு என்ன சொன்ன புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் யுக்தியுக்தமா பேசணும் சுவாமி. சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமாக எப்படி இருக்க முடியும்? சைத்தன்யத்தை அஜ்ஞானம் எப்படி பிடிக்க முடியும்? ஏன்னா சைத்தன்யமானது தத்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுர்ஹோபாசதே மிருதம் அப்படின்னு சொல்லி அது ஜோதிஷுகளுக்கெல்லாம் மிக உயர்ந்ததான ஜோதிஷு என்று சொல்றேல. அப்படிப்பட்டதான ஜோதிஷை அஜ்ஞானம் எப்படி பிடிச்சிட்டு இருக்கணும்? அது கிட்ட எப்படி அஜ்ஞானம் வந்து இருக்க முடியும்? அஜ்ஞானம் அதை பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்றேல, தெரியலையே, புரியலையே மனசுக்கு அப்படிங்கிற. நான் கதம் சைத்தன்யம் அஜ்ஞான ஆசிரியா. என்ன சார் தபராருன்னார்? தஸ்ய பிரகாசஸ்வரூபத்வா. சைத்தன்யமானது பிரகாசஸ்வரூபம், ஒளிமயமாக இருக்கக்கூடியதான சைத்தன்யத்தின் இடத்துல அஜ்ஞானம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி. தயோஸ்டன அவ்விரண்டுகளுக்கும், எதுக்கு? சைத்தன்யத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும். தயோஸ்ட தம பிரகாசவத் விருத்த ஸ்வபாவத்வாத். இருட்டும் வெளிச்சம் போன்று விருத்த ஸ்வபாவமா இருக்கு.
விருத்த சுபாவமான பொருள்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆசிரியமா இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். விரோதம் எப்படிப்பட்டதான விரோதம்? அவர் இருந்தா நான் இருக்கப்படாது அப்படிங்கிற விரோதம். விரோதத்துல 1000 விதமான விரோதங்கள்லாம் இருக்கு லோகத்துல. ஆனா 2 பார்ட்டியும் இருக்கும். எலெக்ஷன்ல ஒரே பார்ட்டிக்கு 2 பேரும் கொடுப்பா காசு. என்ன சுவாமி இப்படின்னாரு, யார் வந்தா என்ன நம்ம தொச்சமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பா. அப்படி எல்லாம் கிடையாது. இங்க எப்படிப்பட்டதான விரோதம்? யார் இருந்தால் இன்னொன்னு பக்கத்துல இருக்க முடியாதோ அப்படிப்பட்டதான விரோதம். அப்படிப்பட்டதான இருட்டு வெளிச்சங்கள் மாதிரி இருக்கிற சைத்தன்யத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் என்னமா விரோதம் வருன்னு பார்க்கலாம். எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஆசிரியமா இருக்க முடியாதுங்கிற நனுக்ககம் சைதன்யம் அஜ்ஞான ஆசிரயா தஸ்ய பிரகாசஸ்வரூபத்வாத் தயோஸ்ச சமப்பிரகாசவத் விருத்த ஸ்வபாவத்வாத் இது சேத். இங்கதான் சொல்றாருன்னா அஜ்ஞான விரோதி ஞானம் மீன சைத்தன்ய மாத்திரம். அஜ்ஞானத்தை சைத்தன்யம் அழிக்காது. இப்ப நமக்கெல்லாம் அஜ்ஞானம் இருக்கு. இந்த அஜ்ஞானம் எதை ஆசிரியச்சுன்னு இருக்கு? சைத்தன்யத்தை தான் ஆச்சு. ஏன்னா அது ஒண்ணுதானே இருக்கிற பொருள், மீதி எல்லாம் இல்லை. மீதி எல்லாம் அஜ்ஞானத்தினால பிறந்ததான பொருட்கள். சரீரம், இந்திரியம், மனசு, மீதி எல்லாமே அஜ்ஞானத்தினால பிறந்தது. ஸோ அந்த அஜ்ஞானமானது எதை ஆசிரிச்சுட்டு இருக்க? அது இருக்கிறதோட இருக்கும் பொழுது சைத்தன்யத்தை தான் ஆசிரிக்கும். அந்த சைத்தன்யத்தை ஆசிரிச்சிருக்கு இன்னும் அஜ்ஞானம் இருக்கு நமக்கு. ஆனா அஜ்ஞானம் சைத்தன்யத்தை ஆசிரியர் சைத்தன்யமானது அஜ்ஞானத்தை கொண்டு இருக்கவே. ஆனால் இப்பொழுது நமக்கு அஜ்ஞானம் இருந்திருக்கப்படாது. ஸோ நம்ம அனுபவத்திலே அகமஜ்ஞான் நீங்க சொல்லும் பொழுது என்ன தெரிகிறது சார்? அஜ்ஞானமும் இருக்கு, அஜ்ஞானத்தை ஆசிரிச்சுட்டு இருக்கக்கூடியது. அஜ்ஞானத்துக்கு ஆசிரிதமாக சைத்தன்யம் இருக்கு. ரைட், தெரியுது. ஆனா சைத்தன்யம் அஜ்ஞானத்தை எப்படி ஆசிரியம்? சைத்தன்யம் அறிவு ஸ்வரூபமா இருக்கு, ஸ்வப்பிரகாசமா இருக்கு. அஜ்ஞானம் இருட்டா இருக்கு. இருட்டும் ஒரு இடத்துல இருக்காதுன்னு சொல்றட நியாயம்தான்ப்பா. ஆனா ஞாபகம் வச்சுங்க, சுத்த சைத்தன்யம் அஜ்ஞானத்தை அது ஒரு நாளும் அழிக்காது. அஜ்ஞானத்துக்கும் எதுக்கும் விரோதம் அப்படின்னு பார்த்தேன்னா சுத்த சைத்தன்யத்துக்கு விரோதம் இல்ல, விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யத்துக்குத்தான் விரோதம். விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யம் தான் இதை அஜ்ஞானத்தை அழித்து விடும். அதனால வேதாந்தங்கள்லாம் என்ன ட்ரை பண்றா தெரியுமா? இந்த ஜன்மால உங்களுக்கு அகண்டாக்கார விருத்தி வரணும். அதற்காகத்தான் அகண்டாக்கார விருத்தி வறுமையானால் அந்த பிரம்மத்துக்கு மேல இருக்கக்கூடியதான அஜ்ஞானமானது அழிந்துவிடும். நமக்குள்ள இருக்கிற பிரம்மத்தை நாம் பார்ப்போம். வேதாந்தங்களுடைய முழு முயற்சி எதுக்கு? அந்த அஜ்ஞான கிருத ஆவரணம், பிரம்மத்தை எதை மறைக்கிறதோ அந்த ஆவரணத்தை போக்குறதுக்காகத்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்ப எதுக்கு விரோதம்னு பாருங்க. சுத்த பிரம்மத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் ஒரு நாளும் விரோதம் இல்லை. பிரம்மம் சுவப்பிரகாசமான ரூபந்தான், அதை இதை ஒண்ணும் பண்ணாது. ஆனால் அதே பிரம்மமானது விருத்தியில பிரதிபலிதமாகுமேயானால் அந்த சைத்தன்யம் அஜ்ஞானத்தை நாசம் பண்ணும். இப்ப அஜ்ஞானமானது சுத்த சைத்தன்யம் எப்படி ஆசிரியிச்சிருக்கு சார்? அவர்களுக்கு விரோதமாச்சேன்னார். விரோதம் இல்லைன்னு தீர்மானம். அதனால விரோதம் இல்லாததுனால அஜ்ஞானம் சுத்த சைத்தன்யத்துல இருக்கலாம். அது ஸ்வப்பிரகாசமா இருக்கு, இது பிரகாச வடிவமா இருக்கு, இது இருட்டா இருக்கு, எப்படி இருக்கும்னா அதுக்குதான் விரோதம் இல்லைன்னு சொல்லிவிட்டேனே. அதனால இருக்கலாம். பாருங்க, அஜ்ஞான விரோதி ஞானம் ஹி, அஜ்ஞானத்துக்கு விரோதியா இருக்கிற ஞானமானது சைத்தன்ய மாத்திரம். சைத்தன்ய மாத்திரம் சுத்த சைத்தன்யம் மட்டும்னு நினைக்காதையும். கிந்து ஆனா என்னது? விருத்தி பிரதிபிம்பிதம், விருத்தியில பிரதிபலிச்சதான ஒரு சைத்தன்யம், அதான் அஜ்ஞானத்துக்கு விரோதி. தட்சண அஜ்ஞான ஆசிரயா. விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம்னு சொல்லியிருந்தா அப்ப நான் சொல்லியிருப்பேன், நோ இது அதோட சேராதுப்பா, பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். விருத்தியில சைத்தன்யம் பிரதிபலிச்சதையானால் இது மேல அஜ்ஞானம் அஜ்ஞான காரியங்கள் ஒண்ணும் இருக்காது. அதனால்தான் விருத்திய அகண்டாகார விருத்திய அஜ்ஞானம் ஆசிரியிக்கல. அஜ்ஞானம் எதை ஆசிரியிச்சிருக்க? தனக்கு விரோதியா இல்லாததான சுத்த சைத்தன்யத்தை ஆசிரியிச்சிருக்கு. விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யமா இருக்குமேயானால் அதுல அஜ்ஞானம் ஆசிரியிச்சிருக்க முடியாது. ஏன்னா அது வந்த க்ஷணத்திலேயே அஜ்ஞானம் அஜ்ஞான காரியங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அதனால எதை ஆசிரியிச்சிருக்க? தனக்கு விரோதி இல்லாதான சுத்த சைத்தன்யத்தை ஆசிரிச்சு. அப்படி இல்லை. இந்த சம்ஸ்கிருதத்துல மாத்திரம்னு சொன்ன மாத்திரம் கேவலம் இந்த பதங்கள்னா
ஸ்பெசிஃபை பண்ணி அன்டிஃபரன்ஷியேட்டட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு. அது பிரிச்ச பிறகு அது எதோடையும் சேராததான சைத்தன்யம்னு அர்த்தம். விருத்தியோட சேர்ந்ததா எடுத்துன்னா அந்த சைத்தன்யக்கு ஈஸ்வரன் பேரோ ஜீவன் பேரோ ஏதோ ஒரு பேர் வைக்கிறேன், அந்த சைத்தன்யங்கள்ல இல்லை. அதான் சொல்ற. கிந்து விருத்தி பிரதிபிம்பிதம் தட்சண அவித்யாஸ்ரய யச்ச அவித்யாஸ்ரய, எது அவித்யாஸ்ரயமாக இருக்கோ தட்சண அஜ்ஞான விரோதி, அது அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லை. இது வரைக்கும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. இப்ப இது போல லோகத்துல எங்கேயாவது இருக்கா சார் நீர் பாட்டுக்கு அது விரோதி இல்லை, அது இன்னொன்னு சேர்ந்தா தான் விரோதின்னு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் மேல போய் சொல்ல போற. திருஷ்டாந்தத்தை இப்ப புரிஞ்சுட்டோம்னா நமக்கு நல்லா தெரியும். இப்ப சூரியன் இருக்க, அந்த சூரியனானது அவர் தான் இந்த லோகத்துல புல் பூண்டு இவைகள் எல்லாம் பிரகாசிக்கிறார். அந்த சூரியனுடைய கிரணங்கள் விழுந்தா தான் இவைகள் ஆகாரத்தை உண்டு பண்ணிக்கிறது, இவைகள் வளருகிறது. சூரியனானவன் இந்த புல்லு முதலிய பதார்த்தங்களுக்கு விரோதியே இல்லை, பிரத்யுத சகக்கார். அதுக்கு இடம் கொடுத்து அதை வளர்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஆனா அதே சூரிய கிரணங்கள் தான் கான்வெக்ஸ் லென்ஸ் வழியாக உள்ள விட்டலையானால் அதே துருணங்களை எரிச்சு விடுறது. திருணாதி பாசிக்கா, திருணாதிகளை பாசனம் பண்ணக்கூடியதான சூரியகாந்தி அது என்னாச்சு, சூரியகாந்த மணி வழியாக உள்ள போகுமேயானால் அது அந்த திருடங்களையே நாசம் பண்றது அப்படின்னு எக்ஸாம்பிள் இதுக்கு வார்த்திகக்காரர் கொடுத்திருக்கார் பிரகதாரண்யக வார்த்திகத்துல. ஏன்னா இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு சொல்லணுமே. சுத்தமான சூரியனானவன் திருநாதிகளுக்கு விரோதம் இல்லை, அதை அழிக்க மாட்டார். ஆனால் அதே சூரியன் தான் கான்வெக்ஸ் லென்ஸ் எனக்கூடியதான விருத்தி வழியாக உள்ள வந்தாரையானால் அதை நாசம் பண்றார். அதே மாதிரி சுத்த சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லை, ஆனால் அதே சுத்த சைத்தன்யம் விருத்தி வழியாக வறுமையானால் அஜ்ஞானத்தை நாசம் பண்றது. இது ஒரு திருஷ்டாந்தம். அதே போலயே இந்த தயிர் இருக்கு பார்த்தல, அது ஜுவரமா இருக்கக்கூடியதான ஒரு குழந்தைகளுக்கு கொடுத்தோமேயானால் அது ஜரத்தை ஜாஸ்தி பண்ணிவிடும். அதே தயிரானது கொஞ்சம் சர்க்கரையோட சேர்ந்து கொடுத்தோமேயானால் அந்த ஜுவரத்தை நாசம் பண்றது அப்படின்னு திருஷ்டாந்தங்கள் நிறைய இருக்கு ஆயுர்வேதாதிகள்ல. ஏன் சொல்ல வந்தேன்னா இத மனசுல வச்சுட்டோன்னா புரியும். சுத்த சைத்தன்யமானது அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லை, ஆனா எது விரோதி, விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யம். அப்படி தட்ச அவித்யாஸ்ரய தட்சண அஜ்ஞான விரோதி. இது வரைக்கும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. ஆனா அதுக்கு மேல கேட்கிறேன், நச்சதரிஹி சுத்த சித்தா அஜ்ஞான விரோதித்வாபாவே. சுத்த சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லைன்னு நீங்க சொல்லிவிட்டு எடுப்பார். இப்ப அஜ்ஞானத்துக்கு விரோதி என்ன, அகண்டாகார விருத்தியில பிரதிபலித்த சைத்தன்யம் தான் அஜ்ஞானத்துக்கு விரோதின்னு. சுத்த சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லைன்னு நீங்க சொல்லிவிட்டேள். விரோதி அஜ்ஞானத்துக்கு விரோதம் இல்லை சுத்த சைத்தன்யம் அப்படின்னு நீங்க சொன்னீடையானால் அப்பொழுது சுத்த சைத்தன்யம் எப்படி சார் இருக்கணும், குடம் மாதிரி இருக்கணும். குடமோ டேபிளோ சேரோ இதெல்லாம் அஜ்ஞான காரியமோ இல்லையா, இது ஸ்வப்பிரகாசம் இல்லை. அதே போலயே இது அப்பிரகாசமான ஒரு பதார்த்தம். இதை நாம் பார்க்கணுமேனா ஒரு லைட்டு கொண்டு போடணும். சூரியனுடைய வெளிச்சமோ அல்லது தீபத்தினுடைய வெளிச்சமோ போட்டாதான் இது தெரியும். இது சாதாரணமான அப்பிரகாசமான பொருள்கள். சுத்த பிரம்மமும் இப்படி அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லைன்னு சொன்னேன்னா சுத்த பிரம்மமும் அப்பிரகாசமா கட்டம் மாதிரி தோணப்படாது அப்படின்னு அடுத்ததான ஒரு கேள்வி. நனு தருகி சுத்த சித்தா அஜ்ஞான விரோதித்வா பாவே. அதுவும் அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லை என்று சொல்வேளையானால் குடம் அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லை, குடம் அப்பிரகாசமான பொருள். டேபிள் அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லை, அப்பிரகாசமான பொருள். சேர் விரோதி. இப்படி வரிசையா போட்டுங்க. உலகத்துல எந்தெந்த பொருள் அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லையோ அவைகள் எல்லாம் அப்பிரகாசமாகத்தான் இருக்கு. சோ உலகத்துல எல்லாம் இப்படி இருக்கிறதுனால இதே வியாப்தியை வச்சுண்டு பிரம்மமும் அப்பிரகாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு அடுத்தது. நனு தருகி சுத்த சித்தா அஜ்ஞான விரோதித்வாபவே கட்டாதிபத்து அப்பிரகாசத்வாபத்தி. இது ஒரு சந்தேகத்தை கலப்பினோம். அதுக்கு என்ன பதில் சொல்றார், விருத்தியவச்சேதேன தஸ்யாயேவ அஜ்ஞான விரோதித்வா. அப்ப குடம் மாதிரி பிரம்மம் இல்லை. குடமும் சேரு டேபிள் ஷவரு இப்படி எல்லாம் நீங்க எத்தனையோ சொன்னீங்க, அதெல்லாம் அது ஒரு வகை.
பிரம்மம் அதை விட வேறானது. ஏன்னா இவைகள் எதோட சேர்ந்தாலும் அஜ்ஞானத்தை விரோதம் இருக்காது. தானோ இன்னொன்னோட சேர்ந்தாலோ அது அஜ்ஞானத்துக்கு விரோதியா இவைகள்லாம் இல்லை, அஜ்ஞானத்தை அழிக்காது. ஆனா இந்த பிரம்மம் இருக்காரு பார்த்தீரா, அது என்னைக்காவது விருத்தியோட சேர்ந்தாரையானால் அப்பொழுது பிரம்மத்தை அஜ்ஞானத்தை அழிச்சு விடுவார். ஆகையால் நீ சொன்ன மாதிரி இவைகள் மாதிரியே அது ஆகட்டும் நினைக்காதீங்க. அந்த பிரம்மத்துக்கு ஒரு தனி குவாலிட்டி இருக்கு. விருத்தியோட சேராத வரைக்கும் அதை அழிக்க மாட்டார், விருத்தியோட சேர்ந்தாரையானால் அதை அழிச்சு விடுவார். ஆகையால் இது அப்பிரகாசமாக சொல்ல வேண்டியதில்லை. விருத்தியவச்சேதேன தஸ்யாயேவ அஜ்ஞான விரோதித்வாத் ஸ்வதஸ்த்ருண தூலாதி பாசகஸ்ய ஸ்வதஹ தானாகவே திருண தூலாதி புல்பூண்டுகளை பாசகஸ்ய பிரகாசிக்க கூடியதான சௌர ஆலோகஸ்ய சூரியனுடைய வெளிச்சமானது சூரியகாந்த அவச்சேதேன, சூரியகாந்தம்னா கான்வெக்ஸ் லென்ஸ், சூரியகாந்த மணின்னு சொல்வா, அவச்சேதேன அதன் வழியாக ஸ்வபாஸ்ய தன்னை பாசிக்க கூடியதான தூலாதி தாககத்வது புல்லு முதலிய பதார்த்தங்கள்ல எரிக்கிற மாதிரி ஸ்வதா அவித்யா தற்காரிய பாசகஸ்ய ஸ்வதா நிஜமாக தானே அவித்யா தற்காரியங்களை பிரகாசித்துக் கொண்டிருந்த போதிலும் சைத்தன்யமானது சைத்தன்யஸ்ய விருத்தியவச்சேதேன தத்தாகத்வாத், ஒரு விருத்தி அதோட சம்பந்தப்படுமையானால் அதையே இழிச்சுவிடும். அதனால ஒரு தோஷமும் இல்லை. இப்ப இதுவரைக்கும் சுத்த சைத்தன்யம் தான் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம். இன்னும் ஜீவன் ஈஸ்வரன் எனக்குடையதான பிரிவுகள் வராத இருக்கிற சுத்த சைத்தன்யம் தான் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம்னு சொல்லி இது வரைக்கும் சமர்த்தனம் பண்ணிவிட்டோம். இப்ப என்ன சொல்ற சார், அப்படி இல்ல, அகமஜ்ஞான்னு நமக்கெல்லாம் அறிவு வரும். நான் தெரிந்து கொள்ளாதவன், நான் அறியாதவன், நான் அறியாதவன் நாம சொல்றோம். நமக்கு அனுபவம் வறுமையானால் அறியாமை எங்க இருக்க? என்னிடத்துல தான். நான் அறியல அறியாதவன்கிற அறிவு நமக்கு வரும் பொழுது இந்த அறியாதவன் என்றதான அறிவு என்னது? தர்மிகிராக பிரமாணம். ஞாபகம், தர்மிகிராக பிரமாணம்னு என்னது? இது சம்ஸ்கிருதத்துல பதம் இருந்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். அகமஜ்ஞாங்கிறது எதை காட்டுறது? அஜ்ஞானத்தை காட்டுறதா என்ன காட்டுறதா? என்னுடைய நிலையை சொல்றது. அஜ்ஞானம் எதை ஆசிரியத்திருக்கோ அவனை சொல்லக்கூடியதான பிரத்தியம் இது, அறியாமையை சொல்லக்கூடிய பிரத்தியம் இல்லை. அகமஜ்ஞாங்கிறது என்ன சொல்றது? என் நிலையை, நான் எப்படி இருக்கேன்னு சொல்றது. நான் எப்படி இருக்கேன் என்று காட்டக்கூடியதான தர்மிஜாபகமான பிரமாணம் இது என்னிடத்துல அறியாமை இருக்குன்னு சொல்றது. நீங்க பிரம்மத்துல இருக்குன்னு சொல்றீங்களா சார்? எப்படி நீங்க சிம்பிளா சொல்லணும், நீரும் பிரம்மம் ஒண்ணுதானே. அது தெரிஞ்சா இந்த டிஸ்கஷன் இருக்காது. ஞாபகம், அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் விவகாரம். தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அனுபவிக்கிறது. அனுபவித்த பிறகு எல்லாம் ஒண்ணு வராது. அதனால அகமஜ்ஞான்னு நமக்கு ஒரு பிரமாணம் வருது, ஒரு பிரத்யட்ச அனுபவம் இருக்கு. இந்த அனுபவமும் என்னை அஜ்ஞானத்தை உடையவனாக என்ன காட்டுறது. அப்ப அஜ்ஞானம் என்னிடத்துல இருக்குன்னு அல்லவா சொல்லணும். நீங்க பிரம்மத்துல இருக்குன்னு சொல்றீல, இது என்னமா பொருந்தும் அப்படிங்கிற. நானும் அகமஜ்ஞா இது தர்மிகிராகேன சாட்சினா, இந்த சாட்சியானவர் அகங்கார ஆசிரிதத்வேன அஜ்ஞானஸ்ய கிரஹணா. இந்த அகங்கார, இந்த சாட்சியானவர் என்ன சொல்றார்? அகங்காரத்தை பிடிச்சிருந்திருக்க அஜ்ஞானம். அகம் அஜ்ஞா, அகங்கிறது அகங்காரம், அஜ்ஞான்னு சொல்றது அவரிடத்துல அஜ்ஞானம் இருக்குன்னு தெரியுது. அஜ்ஞானம் அகங்காரத்துல இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்கறது. நீர் பிரம்மத்துல இருக்குன்னு சொல்ற. சோ நீர் சொல்றதான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னுடைய அனுபவத்துக்கு விரோதமா இருக்கு. சோ இந்த அனுபவத்தினால நீ சொல்றதான ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாதம் வந்திருக்கு அப்படின்னு கேட்கிறார். நானும் அகமஜ்ஞா இது தர்மிகிராகேட சாட்சினா அகங்கார ஆசிரிதத்வேன அஜ்ஞானஸ்ய கிரஹணாத் பாதா. இப்படி வந்திருக்க இருக்கு. ஒருவேளை சித்தாந்தி இப்படி பதில் சொல்லலாம். அவனே நினைச்சு பாக்குறான். சித்தாந்தியா இருக்கிறவன் அவன் பதில் சொல்லலாம். எப்படின்னா, சார் இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இப்ப நமக்கு சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம் நமக்குள்ள இருக்கு, ஜீவ சைத்தன்யமா இருக்கு.
ஆனா அந்த சைத்தன்யத்துல இந்த சரீரத்தை ஐக்கியாத்தியாசம் பண்ணிவிட்டோம். ஐக்கியாத்தியாசம் பண்ணோம்னா சரீரமும் நானும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சோம். இந்த ஸ்தூலமா இருக்கிற தன்மை, குண்டா இருக்கிற தன்மை எங்க இருக்கு? சரீரத்துல இருக்கு. நாம் எந்த சைத்தன்யத்துல தேகத்தை அத்தியாசம் பண்ணிவிட்டோமோ, எந்த சைத்தன்யமும் சரீரமும் ஒண்ணு என்று நினைத்தோமோ, அந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஸ்தௌல்யத்தை நான் ஸ்தூலன், நான் குண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இது எப்படி ஏற்பட்டது? நாம் எதை நான் என்று கருதினோமோ அதுல இருக்கக்கூடியதான தர்மம் என் தர்மம் அப்படின்னு நினைச்சோம் இல்லையா? சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஸ்தௌல்யத்தை, அல்லது இருந்தாலும் என்ன இழைச்சு போயிட்டேன்னு, ஆமா சார் இழைச்சு போயிட்டேங்கிறான். இழைச்சு போனது ஆத்மாவா இவனா, இவனுடைய சரீரமா? சரீரம் தான் இழைச்சிருக்கு, சரீரம் தான் பருமனா இருக்கு. ஸோ சரீரத்தில் இருக்கக்கூடியதான பருமனா இருக்கும் தன்மையோ ஆனால் இழைச்ச தன்மையோ அந்த சரீரத்தை நான் என்று நினைத்ததான ஆத்மாவில் எப்படி சொல்லிட்டு இருக்கானோ, இப்படி லோகத்தை சொல்றானோ அதே மாதிரிதான் இந்த சைத்தன்யத்துல, சுத்த சைத்தன்யத்துல அஜ்ஞானம் இருக்கு. ஆசிரியமாக என்ன இருக்கு? அஜ்ஞானம் இருக்கு. நாம் என்ன பண்ணிருக்கோம்? அகங்காரத்தையும் சுத்த சைத்தன்யத்துல ஒன்னா கலந்துட்டு இருக்கோம். அகங்காரத்தையும் சைத்தன்யத்தையும் ஒன்னாக்கிட்டோம். இப்ப இந்த அகங்காரத்தை சைத்தன்யம் ஒன்னாக்கினதுனால ஆசிரியமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தையும் அகங்காரத்தை காட்டி கொடுக்குறது. என்னாச்சு? தேகமானது ஸ்தூலமாக இருக்கும் பொழுது தேகத்தை ஆத்மாவில் அத்தியாசம் பண்ணினதுனால ஆத்மா ஸ்தூலம்னு எப்படி நினைச்சீங்களோ, அதே போல அஜ்ஞானம் பிரம்மத்தை ஆசிரியித்த போதிலும் அந்த அஜ்ஞானத்துல அகங்காரமும் கல்பிதமா இருக்கிறதுனால நீங்க அகங்காரத்துல அகங்காரம் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம் அப்படின்னு காட்டி கொடுக்குறது. அதனால இது பிரமம் இது அப்படின்னா எப்படி பாருங்க, ஸ்தௌல்யாசிரிய தேகைக்கிய அத்தியாசாத், ஸ்தௌல்யத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடியதான சரீரத்தை நான் என்று அத்தியாசம் பண்ணினதுனால அகம் ஸ்தூலஹா அப்படிங்கிற ஞானம் எப்படி வருதோ, அதே போல அஜ்ஞானாசிரிய சிதைக்கியாத்தியாசாத், அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடியதான சைத்தன்யத்தோட அகங்காரத்தை அத்தியாசம் பண்ணினதுனால, சைத்தன்யத்துல அகங்காரம் ஆல்ரெடி அஜ்ஞானம் இருக்கு, ஆனா அந்த சைத்தன்யத்தோட அகங்காரத்தை கலந்து விட்டேன். கலந்ததுனால என்ன சார் ஆச்சுன்னார், அங்க இருக்கக்கூடியதான ஆசிரியத்துவம் இங்கே தோணிச்சு. சோ நீங்க என்ன ஆயிடுச்சு? அகங்காரம் ஆசிரியம் அப்படின்னு சொல்றேன். அதுபோல அது ஒண்ணு இல்ல. தத்ருத்வ அயசோஹோ ஏகாக்னி சம்பந்தாத், ஒரு நெருப்புல எரிக்கும் தன்மையும் இருக்கு, இரும்பும் இருக்கு. நெருப்புங்கிறது ஒரு தர்மி, அதோட இரும்பு சம்யோக சம்யுக்தத்துல இருக்கு. அதுல எரிக்கக்கூடியதான தன்மையானது சம்பாய சம்பந்தத்துல இருக்கு. இந்த ரெண்டையும் ஒரு அக்னியோட சேர்த்ததுமே என்ன ஆச்சு தெரியுமா? நீங்க இரும்பு எரிக்கிறதுன்ட்டு, அக்னியில எரிக்கும் தன்மை, அக்னியோட நெருப்பு, அக்னியோட இரும்பும் இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்லிவிட்டேன், இப்ப இரும்பு எரிக்கிறது அப்படின்னு சேர்த்து வச்சுட்டேன். அதே மாதிரியே சைத்தன்யத்துல அகங்காரமும் ஆசிரியமா இருக்கு, அகங்காரமும் இருக்கு, அஜ்ஞானமும் இருக்கு. அஜ்ஞானம் சைத்தன்யத்தை பிடிச்சிருக்கு, அகங்காரமும் சைத்தன்யத்துல இருக்கு. அதனால இந்த ரெண்டும் ஓரிடத்துல இருக்கிறதுனால நீங்க என்ன சொல்லிவிட்டேன், அகங்காரம் தான் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம்னு சொல்லிட்டேன். முன்னால சொன்ன மாதிரியோ இல்ல ரெண்டாவது விதமா சொன்ன மாதிரியோ, தக்ருத்வ அயசோஹோ ஏகாக்னி சம்பந்தாத், ஒரு அக்னியின் இடத்துல தக்ருத்வம் அயசும் இருக்கு, இந்த ரெண்டையும் சேர்த்து விட்டேன். அதே மாதிரி ஒரே சைத்தன்யத்துல அகங்காரம் அஜ்ஞானம் ரெண்டும் இருக்கு. நீங்க என்ன பண்ணிவிட்டேன், அகங்காரத்துக்கு அகங்காரம் தான் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம் நினைச்சுவிட்டேன். அதனால தக்ருத்வாயசோஹோ ஏகாக்னி சம்பந்தாத் அயோதஹதி திவது அஜ்ஞான அகங்காரயோஹோ ஏக சிதைக்கிய அத்தியாசாத்வா அகமஜ்ஞா இது தீஹி பிராந்தா. அதனால அகமஜ்ஞா நீங்க சொன்னதான ஒரு அறிவு வருதே சார், சாட்சியங்களுக்கு காட்டி கொடுக்கறாரே அப்படின்னு நீங்க சொல்ற, இது பிராந்தி சார். இது பிராந்தியா இருக்கிறதுனால முதல்ல சொன்னதான சுத்த பிரம்மன் தான் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம்னு சொல்றத போக்க முடியாது. அது நிஜமான பிரத்தியம். இதானது பிராந்தி பிரத்தியம். பிராந்தியா இருக்கிற பிரத்தியம் உண்மையான அறிவை போக்காது அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். இது வாச்சியம்.
சிதா அஜானாஸ்ரயத்துவ அசித்தியா. இதுவரைக்கும் நீங்க சைத்தன்யம் அஜானத்துக்கு ஆசிரியம் சுத்த சைத்தன்யம் தீர்மானம் பண்ணிடலாம். அது தீர்மானம் ஆயிருந்ததே ஆனால் இப்ப நீங்க சொல்றது ரைட்டு, இது பிரம்மஜானம்னு தீர்மானமானா பிறகு அது தப்புன்னு சொல்லலாம். அது ரைட்டுன்னு சொன்ன பிறகுதான் இதை பிரம்மஜானம்னு தீர்மானம் பண்ணலாம். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சுத்த பிரம்மத்தை சைத்தன்யத்தை அஜானம் ஆசிரியத்திருக்குன்னு ப்ரூவ் ஆயிடுத்துன்னு வச்சோம்னா அப்புறம் இது இந்த பிரத்யம் என்னடா இது பிரம்மம்னு சொல்லலாம். இல்ல இது பிரம்மம்னு தீர்மானம் ஆயிடுதே ஆனால் அப்பொழுது அஜானம் அதுல ஆசிரியத்திருக்குன்னு சொல்லலாம். ஒண்ணும் தெரியல நீங்க சொல்ல முடியாது. சிதா அஜானாசிரியத்துவ அசித்யா அந்யோன்ய ஆசிரியாத் இது சேத். ஆகையால் நீங்க இப்படி சொல்ல முடியாது அப்படின்னு அகங்காரஸ்ய அவித்யா அதீனத்வேன ஞாபகம் வச்சுங்கோ. இந்த அகங்காரம்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கல் பார்த்தல, இது எது? அவித்யா அதீனம், அவித்யா காரியம். அவித்ய வந்த பிறகு வந்தது இந்த அகங்காரம் மனசு, இதெல்லாம் அஜானம் வந்த பிறகு வந்தது. அஜானத்தினுடைய குழந்தைகள். ஏகஸ்மா அஜ்ஜாய தே பிராணா மன சர்வேந்திரியாணிச்சா கம் வாயு ஜோதிராபா பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி அப்படின்னு இந்த இவெல்லாம் பின்னால வந்தது. ஆகையால் அஜானத்துக்கு அதீனமானது அகங்காரம். அந்த அகங்காரத்துல அஜானம் எப்படி இருக்க முடியும்? தனக்கு அதீனமான பதார்த்தத்தை தான் எப்படி பிடிச்சுட்டு இருக்க முடியும்? முடியாது. அகங்காரஸ்ய அவித்யா அதீனத்வேன தத் அனாசிரயத்தையா சிதையேவ அஜான ஆசிரியத்வே சித்தே. ஆகையால் சுத்த பிரம்மன் தான் அஜானத்துக்கு ஆசிரியம்னு தீர்மானம் ஆயிடுது. அகங்காரம் ஆசிரியமா இருக்க முடியாது. அதனால என்னாச்சு, ரெண்டு பட்சம் சொன்னேன், ரெண்டாவது பட்சம் தப்புன்னு தீர்மானம் ஆயிடுது. சோ முதல் பட்சம் ஸ்டாண்ட்ஸ். அதனால சிதையேவா, சிதையேவன நிர்விபாக சிதிரேவா, அதான் சைத்தன்ய மாத்திரஸ்ய அஜான ஆசிரியத்துவ அஜான ஆசிரியத்வே சித்தே. அப்ப அகமஜ்ஞா எனக்கூடியதான பிரதீதி என்ன சார் அப்படின்னார். அகமஜ்ஞா இது பிரதீதே பிரதீதிஸ்து பிரதீதேக ஐக்கிய அத்தியாச நிபந்தனத்வேனா. இது ஐக்கிய அத்தியாசத்தினால, அந்த ஐக்கிய அத்தியாசம் தான் சொன்னேன் இப்ப. நிபந்தனத்வேன அபாதகத்வாத். இப்ப அந்த கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு. இப்ப என்ன சொல்றார் சார், அஜானம் சைத்தன்யத்தை தான் ஆசிரியிச்சிருக்குன்னு ஏன் அவ்வளவு வடம் முடிக்கிறாள்? அஜானம் அகங்காரத்தையே ஆசிரியிச்சிருக்கட்டுமே அப்படிங்கிறார். சார், அகங்காரத்தை ஆசிரியிச்சிருக்க முடியாதப்பா. அது தான் தன்னிடத்துல வந்தது அகங்காரம். இந்த தன்னிடத்துல இருந்து வந்ததான அகங்காரத்தை தான் ஆசிரியிச்சிருக்குன்னு சொல்றது சரியா வராது, நியாய விருத்தமா இருக்குன்னு. இந்த நியாய விருத்தங்கள்ல மீதி யாராவது பேசட்டும், அத்வைதி பேசப்படாது. ஏண்டான்னு இவன் தான் அகடன கட்டினா பட்டியசி மாயான்னு சொல்றவனும் இல்லையோ. மாயையில ஒரு லாஜிக்கும் பொருந்தாது, அது எப்படியாவதும் இருக்கலாம் அப்படின்னு நீங்க தான் சொல்லிட்டு இருக்க. இந்த மாயான தன்னிடத்துல பிறந்ததான அதை ஆசிரியிச்சு இருக்கட்டுமே, என்னாச்சு அப்படிங்கிறாங்க பாருங்க. நான் அவித்யாசிரயத்வாதே அவித்யா ஆசிரியத்வாதேவ அகங்காரா அகல்பிதா அஸ்து. எப்ப அஜானமானது அகங்காரத்தை ஆசிரியிச்சிருக்கோ அந்த அகங்காரமானது உண்மையானதாகவே இருக்கட்டுமே ஒரு கட்சி. இல்ல கல்பிதே ஏவவா அகங்காரே தது ஆசிரியத்துவம் அஸ்து. கல்பிதமான அகங்காரத்திலேயே அஜான ஆசிரியமா இருக்கட்டுமே. ஏன்னர் அவித்யாயாம் அனுபவத்தே அலங்காரத்வாத். இந்த மாயா அவித்யா இவர்கள்லாம் பொருந்தலை. என்ன பொருந்தலைங்கிறது அலங்காரத்தவங்களுக்கு. ஏன்னா லோகத்துல எது நடக்காதோ அது நடந்தா அது அலங்காரம். மேஜிக்ல அது எப்படி சார் வரும்னார். அதான் சார் மேஜிக்னு. மேஜிக்னா என்ன அர்த்தம்னார், உங்க அறிவுக்கு எட்டாதான விஷயமானதா தான் அது மேஜிக்னு சொல்லணும். அது எப்படி சார் தன்னிடத்துல இருந்து வந்ததான அஜ்ஞான அகங்காரத்துக்கு அகங்காரத்தை பிடிச்சுட்டு தான் எப்படி சார் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டேன்னா, ஐயா இது மீதி இடத்துல இருக்க முடியாது, அஜ்ஞானத்துக்கு மட்டும் இது அலங்காரம் இப்படி இருக்கலாமே, இது சம்பவிக்காதோ அது சம்பவிச்சா அது அலங்காரம்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்கிறேன். அவித்யாயாம் அனுபவத்தே அலங்காரத்வாத் இது வாச்சம். இது கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார், அகமர்த்தஸ்ய ஞான நிவர்த்தியத்வேன. இந்த அகமர்த்தமானது நான் நான் எனக்கூடியதான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு பார்த்தீங்களா,
இது எது வரைக்கும் இருக்கும்? இந்த சரீரத்துல நானுங்கிற எண்ணம் எது வரைக்கும் இருக்கா? ஞானம் வர பரியந்தம். ஒன்ஸ் தத்துவ ஞானம் வந்தாச்சுன்னா இது மேல சரீரத்தை இதுன்னு தான் சொல்லுவோம், நான் சொல்லணும். அந்த அனுபவமே இருக்காது, நான் என்கிற அனுபவம் இருக்காது, இது என்கிற அனுபவம் தான் இருக்கு. அந்த அகமர்த்தமானது ஞானம் வந்தால் போயிடுறது. ஞான நிவர்த்தியத்வேன, எப்ப ஞான நிவர்த்தியம்னு சொன்னா அதுக்கு என்ன சார் பேரு? திருஷ்யம். என்ன? விமதம் மித்யா திருஷ்யத்வா. மித்யானா ஞான நிவர்த்தியத்துவம், மித்யாத்துவம் மறக்கப்படாது. மூணாவது மித்யாத்துவம் சொல்லியிருக்கேன். அதனால விவகாரம் என்ன? இது ஞானத்தினால எது போறதோ அது மித்யாபூதம். ஆகையால் ஞான நிவர்த்தியத்வேன திருஷ்யத்வேன, எப்ப திருஷ்யமா இருக்கும் அது என்ன? அகல்பிதத்துவ அயோக. அது அகல்பிதத்துவ அயோக, அது கல்பிதமாகத்தான் இருக்கணும். எப்ப ஞானம் வந்ததுனால போச்சோ அது எப்படி இருக்கணும்? அகல்பிதமாக இருக்கணுமே தவிர கல்பிதம் என்று தாங்கள் சொல்லப்படாது. அகல்பிதத்துவ அயோக. சின்மாத்திர ஆசிரிதத்துவம் வினா, அதோட இல்லாம இன்னொன்னு சொல்றார். சின்மாத்திர ஆசிரிதத்துவம் வினா, கேவல சைத்தன்யத்தை ஆசிரியத்திருக்கு என்று சொல்லாமல் போனால் தத்கோச்சர சரமவிருத்தி நிவர்த்தியத்துவ ஆபாதாத். பாருங்க, தத்கோச்சர சைத்தன்ய மாத்திரத்தை அறிவிக்க கூடியதான சரம விருத்தியினால அது போகாமல் போகணும். அது ஞானம் வந்தாலும் அஜானம் போகலைன்னு சொல்லணும். இப்ப இந்த அஜானத்துல ரெண்டு அம்சம் இருக்கு. அது என்ன? ஆவரணாம்சம், விக்ஷேபாம்சம். இந்த ஆவரணாம்சம் விக்ஷேபாம்சம் இந்த ரெண்டுல அது ஆவரணமாக இருக்கக்கூடியதான ஒரு அஜானமானது நம்மகிட்ட இருக்கு, ஆவரணமாக இருக்கு. விக்ஷேபத்தை காட்டி கொடுக்கக்கூடியதான அஜானம் இன்னொரு இடத்துல இருக்கு. இப்ப சைத்தன்யத்துல அஜானம் இருக்குன்னு சொன்னதுனால சைத்தன்ய விஷயமான ஞானம் எப்பொழுது வருமோ அப்பொழுது அங்க இருக்கக்கூடியதான அஜானத்தை போக்கடிக்கிறது. அங்க இருக்கிற அஜானத்தை போக்கடித்தால் நமக்கு சைத்தன்ய ஞானம் வரும். இதுதான் சாதாரணமாக. இப்ப சைத்தன்யத்துல அஜானம் இல்லை என்று சொல்வேடையானால் சைத்தன்ய கோச்சரமான அஜானம் வந்த பிறகு, சைத்தன்ய கோச்சரமான ஞானம் வந்த பிறகு, விருத்தி ஞானம், அகண்டாக்கார விருத்தி ஞானம் வந்த பிறகு அங்க இருக்கிற அஜானம் போகணும், அங்க நமக்கு தெரியணும். இதென்ன ஜெனரல் ரூல். இப்ப நீங்க சைத்தன்யத்துல அஜானம் இல்லை என்று சொல்வேடையானால் விருத்தி வந்தாலும் ஒன்னும் தெரியா போயிடும். ஆனா அந்த அஜானம் போகலேன்னு ஆயிடும். வேற எங்கேயோ அஜானம் இருக்கு, இங்க ஞானம் வந்திருக்கு சார், ஆனா அப்படி விருத்தி வந்தாலும் போகல அப்படின்னு ஆயிடும். அது நியாயமா அதை ஒத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. அதான் சொல்றார், சின்மாத்திர ஆசிரிதத்துவம் வினா அஜானம் சைத்தன்யத்துல இல்லை என்று சொல்வேடையானால் தத்கோச்சர சைத்தன்யத்தை காட்டி கொடுக்க கூடியதான சரமவிருத்தியினால் அனிவர்த்தியத்துவ ஆபாத, சரமவிருத்தியினாலையும் போகலேன்னு ஆயிடும். ஸ்வகல்பிதஸ்ய ஸ்வாஸ்ரிதத்வேன, அஜான கல்பிதமான ஒரு பதார்த்தம் எப்பொழுதும் சுவாஸ்ரிதமாக அஜான ஆசிரிதமா இருக்கிறதுனால ஸ்வ ஆசிரியத்துவ ஆபாத, தனக்கு ஆசிரியமாக அது இருக்காது. அதுக்கு பதில் சொல்லியாச்சு. ஆனா நீங்க தான் மாயே அஜானம் இதுல எப்படியாவது நடக்கலாம்னு சொல்றட அப்படின்னா அது தப்புப்பா, நாங்க அப்படி சொல்லல. நச்ச அவித்யாயாம் அனுபபத்தி அலங்காரா, அவித்யில அனுபபத்திங்கிறது அலங்காரம்னு சொன்னேல, அது தப்பு. என்ன? அனுபபத்தி மாத்திரம் நான் அலங்கார, அஜானமானது எதையும் பண்ணும் எப்படியாவது இருக்கலாம்னு சொல்லலை நாங்க. ஆனா இந்த அஜானத்துல ஒரு விசேஷம் இருக்கு. ஏன்? அது சத்தென்றோ அசத்தென்றோ சதசத்தென்றோ சொல்ல முடியாது. அதான் அதுக்கு அலங்காரம். அதான் சொல்றார், கிந்து சத்வாதி பிராபக யுக்தௌ அனுபபத்தி. ஏன்னா ஒரு பொருளானது சத்தாக இருக்கணும், அசத்தாக இருக்கணும். சத்தாக இருக்க முடியாது. இந்த சைத்தன்யமானது அஜானமானது சத்துன்னு சொல்ல முடியல, அசத்துன்னு சொல்ல முடியல. சத்துன்னு சொல்லதா இருந்தால் பிரம்மம் மாதிரி முக்காசு இருந்துட்டே இருக்கணும், பிரம்மஜானம் வந்தாலும் போகப்படாது. அசத்துன்னு சொல்வேடையானால் அதுக்கு அகப்படப்படாது, எந்த புலனுக்கும் அகப்படப்படாது. ஆனா இந்த பிரம்மமானது எப்படி இருக்கு, அஜானமானது எப்படி இருக்க அகப்படவும் செய்கிறது, அழிஞ்சும் போறது ஞானம் வந்தா. அது ஒரே பொருளானது சத்தாகவும் இல்லை, அசத்தாகவும் இல்லை, சதசத்தாக இருக்க முடியாது. அப்ப என்னடான்னு உலகத்துல நீங்க சொல்லக்கூடியதான யுக்திக்கு பொருந்தாது. அதனால அது அலங்காரம்னு சொன்னோம். இந்த அஜானத்துல ஒரு அலங்காரமாக இருக்குன்னு என்ன அலங்காரம்? லோகத்துல இல்லாதான ஒரு பதார்த்தம் இது,
சத்தென்றோ அசத்தென்றோ சதசத்தென்றோ சொல்ல முடியாதனால்தான் அதுக்கு அலங்காரம்னு சொல்லும். அதனால இதுதான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். சத்தா அந்த அஜானமானது சத்தோ அசத்தோ சதசத்தோ எப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றார். கிந்து சத்வாதி பிராபக யுக்தோ அனுபபத்தி அந்யதா வாதிவச்சசா அனவகாசாபத்தே. இது ஒத்துக்கலைன்னா அது எப்படியாவது இருக்கலாம், எதுவாவது பண்ண நீங்க ஆட்சேபனையே பண்ண முடியும். ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் இல்லையா எப்படி இருப்ப அப்படின்னு பதில் சொல்லிட்டே இருப்பேன். அதனால வாதிக்கு பேசவே முடியாது. ஏன்னா எதை சொன்னாலும் அது மாயை சார், அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஆயிடும். ஆயால் அது இல்லப்பா இப்படின்னு ரெண்டு பட்சம். முதல்ல சுத்த சைத்தன்யத்தை ஆசிரிச்சிருக்குங்கிற ஒரு பட்சணத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணினோம். ரெண்டாவது அகங்காரத்தை ஆசிரிச்சிருக்குங்கிற ஒரு பட்சத்தை நாம ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி ரெண்டு பாகம் ஆயிருக்கு இதுல. மூணாவது இப்படிப்பட்டதான அஜானத்துக்கு சுத்த சைத்தன்யம் ஆசிரியம் என்றும் அகங்காரம் ஆசிரியம் என்றும் ஸ்ருதிகள் சொல்றதுங்கிறத அந்த ஸ்ருதிக்கு விரோதம் வருமே அப்படின்னு சொல்ல போறார். இத அடுத்த வாரம் இந்த ஸ்ருதி விரோதம்ங்கிற அம்சம் ரெண்டாவது, இதுக்கு மூணாவது பாகம் இதுல. அதையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருக்கேன் அதுல. அதனால அதையும் படிச்சுக்கலாம். இதுக்கு மேல் பாகம் அடுத்த வாரம். குருகுலம் கிளாஸ் நாளை காலம் இருந்து ஆரம்பம். ஓம்